அமைப்பு வில்வநாதன் ரேடியோஸ் நாகூர் ஆண்டவர் ஒளிபரப்பிய அனுபவம் சார்ந்து நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு செய்வதுக்கு செய்வோம் அசைவத்துக்கு அசைவம் ரொம்ப சிறப்பான முறையில் கல்லாடியில் ரொம்ப சிறப்பான ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த ஹோட்டலில் ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து அன்புலகளை சார்ந்த நன்றி நிகழ்ந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் புதுகையைச் சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் வருகமறையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் புதுகையைச் சேர்ந்த அன்பு சோரி பிரகதீஸ்வரி அவர்கள் வருகமறையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் கரூரைச் சேர்ந்த மகா அவர்கள் வருகமறையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்மாடி ஆத்தாடி பொன்ன எனக்கு தரியாடி நீ பாடி நான் பாடி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி அரைச்ச மாவ அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா நாம கதைய கேட்போமா பிள்ளை வளர்ச்சி பார்ப்போமா எம்மா 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 எம்மம்மா மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தரியாடி அரச்சமாவே அரப்போமா துவச்ச துணியே துவப்போமா. ரொம்ப சிறப்பான முறையில் பாடல் சேர்த்த அன்பு சாலுகளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் மாதிரி காத்துக் கொண்டிருக்கும் திரையத்துறையை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பப்ரிகாமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எனவே துவங்கிடும் நன்றி என்று கலந்த வணக்கம். ரைட்டு நம்மளே பேசிக்கிட்டா உங்களுக்கு கடுப்பாக இருக்கும். லேடிஸ் வந்தால் தான் கலன்னு இருக்கு. என் தம்பியெல்லாம் லேடிஸ் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என் தம்பியெல்லாம் இவெல்லாம் யார் தெரியுமா? இவெல்லாம் கமிட்டி மெம்பர். இந்த இருக்கா தம்பி மஞ்சப்பணி, அவன் யார் தெரியுமா? அவன் தான் சச்சின் டெண்டுல்கர். பேட்டு தண்டி அவர் பக்கத்தில் ஒரு ஆள் தம்பி அவன் யார் தெரியுமா? அவன் தான் ஜடேஜா. அரிஜாம்பாரு ஜடேஜான்னு மூத்தரன். அவர் பக்கத்து தம்பி இத்தனை ஊதா பண்ணி முடியும். அவர் யார் தெரியுமா? அவர் தான் கங்குலி. அக்குமால வச்சிருந்தாரு. இந்த தம்பி சேவ் பண்ணி முடியும். அவன் தெரியுமா? அவன் தான் டோனி. இந்த தம்பியெல்லாம் இப்போ நல்லா சந்தோஷமா இருக்கணும். விடிகிற வரை அவர் ஐயா காவல்துறை அதிகாரி சொல்லுமா நல்லா படிக்கணும், படித்து ஆத்தாப்ப சொல்கிறத கேட்கணும், படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆள் இப்போ குடிக்கத்தான் ஆரம்பிச்சிட்டேன். அது குடிதான் பல குடும்பத்தை தெருவாக்குறது. எல்லாரும் நல்லா படித்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நீ பெரியாளா நான் பெரியாளான்னு இல்லாமல் வாழ்க்கையில் ஒற்றுமை முக்கியம். கையா சொன்ன மாதிரி கல்வி முக்கியம். எல்லோரும் பள்ளிக்கூடத்துக்கு போயில ரொம்ப கவனமாக போகணும். டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் கேட்டு வண்டியில் ஊரெல்லாம் ரொம்ப கவனமாக போகணும். பைக்கில் போயில அங்கே போயிட்டு கையை தூக்குறதும் காலை தூக்குறதும் வீலை தூக்குறதும் அதோட டிரைவர் கடுப்பில் புளிய மரத்தில் கொண்டே விட்டுருவார். வண்டியில் போயில ரொம்ப பத்திரமா போகணும். நான் வளர்த்த தம்பியெல்லாம் என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின. இந்த நாடகம் வந்து கதம்ப நாடகம். இந்த நாடகத்தில் மற்ற நாடகம் மாதிரியே அவங்கள வர சொல்லுங்க இவங்களை வர சொல்லுங்கன்னு இதில் ஒன்றும் சொல்ல முடியாது. போயிட்டு பொம்பளையால் வந்தோன்னா என் முகரதே மறுபடிக்கும் திரும்பி வரும். அதனால நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. மற்ற நாடகம் வந்து பொம்பளை உள்ளே போயிட்டு டான்ஸை வர சொல்லியா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். அதனால் உள்ளே போயிட்டு பொம்பளை போய் வர சொல்லுவான். எங்கம்மா ஆண்டு வர்க்கம்லாம் எந்திரிச்சு போக மாட்டாங்க. போனாலும் அப்படி ஒரு ஆளாக தான் எந்திரிச்சு போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சா எதுவும் கட்டிங் இருந்தால் சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் இந்த நாட்டில் பெண்கள் மாதிரி இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழவே முடியாது. இந்த தமிழ்நாட்டிலே ஒற்றுமைனா நம்ம பெண்கள் தான். பெண்கள் மாதிரி இந்த ஒற்றுமையில் வாழ்க்கையில் எந்த நாட்டிலையுமே அப்படி இருக்காது. நான் வளர்த்த ஆத்தாக்க 10 பேர் ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை கிளைக்கணும்னாலும் இப்போ 10 பேர் தான். பைப்பில் தண்ணி பிடிக்கல லேசாக கூட மட்டும் இடிச்சுட்டு அதில் ஒன்றே தெரியாது. இந்த ஊர் பிரசிடண்ட்டை நீ தாண்டி வச்சிருந்தேன். கிளர் கூட பைக்கில் ஏறி போன திடு கல்லாடி பஸ் ஸ்டாண்டில் ஒன்னே பார்த்தேன்னு மண்டை உள்ள வர பேசுங்க. நம்ம வர்க்கத்துக்கு ஆண் வர்க்கத்தை ஒரு விஷயத்த சொல்லு. 1.5 வருஷம் வந்தாலும் வெளியே சொல்ல மாட்டேன். என்ன சார் சொல்ற? அவ்வளோ பொறுமையின் பொக்கிஷம். நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்கிட்ட மறுபட்டு விஷயத்த சொல்லு. தங்கராஜ் பொண்டாட்டி சுப்பிரமணி வச்சிருக்க மட்டும் சொல்லு. விடியுமுனே சிங்கப்பூர் சீனா துபாய் லண்டன் போயிடும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொடைக்கானல் எப்பம். கொடைக்கானல் எப்பம் சுந்தரி புருஷனி சுப்பிரமணி வச்சிருக்கிறான். அப்படி போய் நம்ம வரைக்கும் அப்படி இல்லை. நம்ம பங்காளி 1 வருஷம் வந்தாலும் எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டாங்க.
என்ன ஒன்று ஒரு கட்டிங் கூட போச்சுன்னா குமார் கொண்டாட்டி நான் தாண்டா வச்சுக்கணும் நம்மளாக போய் மாட்டிக்கிடுவேன். நம்ம ஆண்கள்கிட்ட உள்ள அதுதான். அந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவங்கனால வந்த கொடுமை பல கொடுமையாக இருக்கு. என்ன சாலை சொல்ற? லோனு வாங்குறத பார்த்தா அடராடாடா. அன்னைக்கெல்லாம் 10 நாளைக்கு முன்னால எங்க ஊர்ல ஒருத்தன் பேண்ட் சட்டை போட்டு பேக்கு போட்டுதான் வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தேன். அவனோட ஒரு 10 ஆதார் கார்டு சேர்த்து வீட்டிலே வச்சுக்கிறது. அவன் ஆதார் லோனு வாங்குறதுக்கு தான். லோனு வாங்குற அன்னைக்கு புருஷன்காரன் பேசாம பொண்டாட்டிக்கிட்டேன். பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கும். நம்மால் டைலாக் கொடுப்பேன் பாரு. ஆள் நீ கருப்பா இருந்தாலும் ஆளு கலையா இருக்கடி அப்படின்னு சொல்லுவேன். அதில் எத்து பல்லா இருக்கு. நம்மால் சொல்லுவேன் பல்லு முத்து சிரிப்பு போல இருக்குடி அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு தான் 200 ரூபாய்க்கு மல்லிகை போய் அது பரட்ட மாதிரியே திரு தலையாச்சி பூவை வைடின்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன். ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். லோனு காசு வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா அடியே அத்தி தங்க வயிறான் செல்லம். பொண்டாட்டிக்கு சேலை ஜாக்கெட்டு, புருஷனுக்கு வேட்டி சட்டை, 2 கிலோ கறி நைஸா. புருஷன் கேட்பார் பொண்டாட்டிக்கிட்ட, இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன், மற்ற நாள்லாம் ஒரு தண்ணியே சாப்பிடாம மாதிரி. இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி, மதுரா, என்னது அப்புறம் மயிர புடுங்குறா. ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. அது என்ன சொல்ல? ஆசீர்வாதம் ஏன் பேரு தெரியுமா? ஏன் சொல்ல? பணம் வாங்குற வரை அந்த புருஷன் பொண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் என் மச்சனை வச்சிருக்கான், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வரை பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜரை கும்பிடுவேன். எப்படி? அக்கா 5ஆம் தேதி கட்டினீங்க, உங்களை கும்பிட்றக்கா, 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், வேலையை நீக்கிடுவாங்கக்கா அப்படின்னு. அதே ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. அது என்ன விடிவெள்ளின்னா? அது விடியுமோ விடியாதோ 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. வந்து வீட்டு வாசல் இருந்து பாயை விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று மற்ற வைக்கினேன். அதான் விடிவெள்ளியா. அந்த விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன். பணத்தை வசூல் பண்ணி வச்சா விளக்கு அமைச்சிருவேன். இதோட நம்ம வீடெலாம் 2 குட்டி வச்சுரா போயிடணும். இதுலேயும் 10 பேருக்கு ஒரு ஆளு குழு தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆளப்போகிற மந்திரி மாதிரி. அவங்க 200 ரூபாய்க்கு ஹேண்ட்பேக்கு, கீழ்ச்சி வச்ச செருப்பு, நான் தான் குழு தலைவி, மயிரை பிடுங்கின தலைவின்னு. 5ஆம் தேதி ஆச்சுலாம் இருக்கே, அமுதா காசை கட்டலாம் உன்னை நீக்கிடுவேன், மயிரை பிடுங்கிடுவேங்கிறாரு. நாடாமே லோனாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வளர்த்த ஆத்தாக்க லோனு வாங்குறது லோனு வாங்குற பற்றி இந்த லோனு சிரிக்கிற பார்த்தா லோனாத்தே நாடாமே லோனாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லோனை வாங்கி இந்த லோனில் கட்டுறது, இந்த லோனை வாங்கி அங்கே கட்டுறது. இங்கே லோனு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. திங்கக்கிழமை லோனு, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாள் லோனுனா அந்த கடுப்புல தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தனம்னு போட்டு அடிக்கிறது. இதே நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவங்க இருக்கேன். நம்மளை பத்தி ஏன்டா பைக் போட்டு வெளில சொல்லிக்கிட்டு இருக்க? நம்மன்னு சொல்லாத, நான் சொல்லு. நீயா என்ன சேர்க்கிற? நான் தான் வீட்டுக்கே போக மாட்டேன். ஏன்டா சார் வீட்டுக்கு போல பொண்டாட்டி அடிக்குமா? ஐயோ, ஆனா உனக்கு கிடைச்ச பொண்டாட்டி வேற, எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி வேற. என்ன சார சொல்ற? ஆனா எனக்கு அமைஞ்ச பொண்டாட்டி மாதிரி இந்த நாட்டிலே அமையாது. என் குழந்தையா குணம் அப்படி பாசக்காரிடா. என் குழந்தைய பாசமானவன், நேசமானவன். நான் எவ்வளவு தூரம் நாடகத்துக்கு போயிட்டு போனாலும் சரி, 5 மணியா இருந்தாலும் சரி, 6 மணியா இருந்தாலும் சரி, என்னை விட்டு சாப்பிடவே மாட்டான். தங்க பஸ்பம்டா என் குழந்தையா. அன்னைக்கெல்லாம் மெட்ராஸ் KK நகர் நாடகம் முடிச்சுட்டு போனேன். அதுவரை என்னை விட்டு சாப்பிடவே இல்லை. என் குழந்தையா குணம் அப்படி. குழந்தையா இல்லை, நான் தான் போய் உலமையிலே வைக்கணும். நல்ல கதையாக சகல அந்த துணிமணிலாம் துவைக்கிறது, அது நீ பண்ற துணிமணிலாம் துவைச்சு பாத்திரம் விளக்கிட்டு அப்புறமா உல வைக்கிறது. அப்ப நீ என்னடா பண்ணுவ? நான் போகும் நேரடியா உல வைக்கிறது. என்ன சரி, காலம் மாறிடுச்சு. புருஷெல்லாம் பொண்டாட்டி ஆயிட்டா, பொண்டாட்டிலாம் புருஷன் ஆயிட்டு. விதி அதட்டி பேசுனா மீன் குழம்புல மறந்து வைக்கிறோம்ங்கிறானுங்க. பயந்து கிடக்கு. இனிமேல் சோறு வீட்டுல திங்கக்கூடாது போல பயந்து கிடக்கு. வாழ்க்கையே பயந்து இருக்கு. டே காலைல ஆளுக்கு 2 இட்லி கட்டிட்டு போயிடுவோம்டா. அதே இனிமேல் நாடகத்துக்கு போல இட்லி கட்டிட்டு. அதனால எல்லாரும் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க. வளர்த்து ஆத்தாக்க புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா வாழ்க்கையில பல கடன் இருக்கத்தான் செய்யும். ஒரு 50,000 கடன் வாங்கினா 80,000 கட்டணும். புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நம்ம தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இறுதியே துவங்கிட மற்றும் நாடகத்தினை பீடியே குறைச்சி கொண்டிருக்கின்ற எனது பாசமிகு அன்பு அண்ணன், எங்கள் இந்த நாடக உலகத்திலே முதல்ல
இந்த நாடகத்தை யூடியூப் எடுத்த அன்னை ஏகநாதர், யூடியூப் சேனல் கடலாடி முத்துசிரிப்பி ஈஸ்வரி எல்லாம் முதன்னு நம்ம நாடகத்துறையிலே இந்த யூடியூப் எடுத்து அன்னை ஏகநாதர் கடலாடி யூடியூப் சேனல் மற்றும் ஸ்ரீநாதன் கடலாடி மற்றும் அன்பு சித்தப்பு கண்டிலான் தங்கப்பாண்டி யூடியூப் சேனல் மற்றும் அன்பு அண்ணன் கீழக்குடும்பத்தை சேர்ந்த கோமாளி ரசிகன் நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அன்னை கனி அவர்களுக்கு அத்தனை யூடியூப் சேனலுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி என்று கலந்த வணக்கம். உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். ஏன்னா பொம்பளை பிள்ளை வந்தாச்சும் கலன்னு இருக்கு. நம்மளை பார்க்கலே தலை வலிக்கு நீர் கருப்பு வரும், நெஞ்சு வலி வரும், ஊருக்கு ஊர் நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஆனால் உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை வர என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இருடா குட்டாய் விடாதரா. சகலது என்ன ராகம்டா? சிக்கன் சாப்பிட்ட இப்பதான் எதுக்கு அப்ப நீ ராகம் பாடலையா? ஒரு அஞ்சரை வையா. பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி விட்டுட்டாடா. பாடிகிற சத்தியே நான் வாரே சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே எம்மாமெம்பத்த எம்மாறி கொழுந்தே நீ குருடி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி கஞ்சி நான் வாரே கொஞ்சம் கொல்ல நீ வா சத்தியே கொஞ்சம் வாரே ஊர் சுத்தியே பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே உன்னால நாங்கட்டு போனேனடி தன்னால வருவேனி பின்னாலடி. உன்னால நான் கெட்டு போனேனடி தன்னால வருவேன்னு பின்னாலடி. தங்கமும் வைரமும் தேவையில்லை நீ மட்டும் வந்திரு மனசுக்குள்ளே ஊரு பெண்கள் எல்லாம் ஏ கண்ணு மட்டும் உன்னை தேடுது ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏ கண்ணு மட்டும் உன்னை தேடு அடியே வாடீரா சத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே. மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்க மகராணி நீ வந்து வச்சுக்கடி. மல்லிப்பூ வச்சு நான் காத்திருக்கேன் மகராணி வந்து நீ வச்சுக்கடி. தாலு ஒண்ணு செஞ்சிருக்க மகராசி நீ வந்து கட்டிக்கடி. பூத்து குலுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக பூத்து குலுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக ஆடிரா சத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே. ஆடிரா சத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே மாமெம்பத்த ஏ மாதிரி கொழுந்தே குருடி கொஞ்சம் கறி விருந்து ஏ மாமெம்பத்த கொஞ்சம் கொல்ல நீ வா வாடீரா சத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே. பாலே 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 மற்றும் விண்ணகர மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்தினை காண அன்புகளை கொண்டு இப்படிக்கு கிராம பொதுமக்கள் தேவர் இளைஞர் அணி எஸ் வெள்ளாங்குளம் சாத்தாங்குடி என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினை அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர்
ஆர் சிவா, எஸ் எம் பைனான்ஸ், எஸ் வெள்ளாங்குளம். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு, குறைஞ்ச செலவுனா 70,000, கூடனா 1,00,000. எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அண்ணே சிவான தொடர்பு கொள்ளுங்க. நாடகம் மட்டுமில்லை, ஆடல் பாடல், கிராம நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், ஐயப்பன் கோயில் பஜனை, முருகன் கோயில் பஜனை, ஓம் சக்தி பஜனை, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்னை சிவான தொடர்பு சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே தூங்கின நன்றி என்று கலந்த வணக்கம். காட்டு வழி போற பொண்ண கவலைப்படாதே, காட்டு புலி வழி வரைக்கும் கலங்கி நிற்காதே. எஸ் வெள்ளாங்குளம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, வெள்ளாங்குளம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ண கவலைப்படாதே, காட்டு புலி வழி முறிக்கும் கலங்கி நிற்காதே. எஸ் வெள்ளாங்குளம் பேரு சொன்னா புலி ஒழுங்கும் பாரு. ஆமா, வெள்ளாங்குளம் பேரு அட புலி ஒதுங்கும் பாரு. நம்ம தேவரையா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ராணுவத்தில் இருந்தார் ஐயா சுபாஷ் சந்திர போஸ் ஐயா, ராணுவத்தில் இருந்தார் ஐயா சுபாஷ் சந்திர போஸ் ஐயா. நாட்டுக்காக உழைத்தார் நம்ம முத்து ராமலிங்க ஐயா. ஆமா, நாட்டுக்காக உழைத்தார் நம்ம பசும்பொன் தேவர் ஐயா. காட்டு வழி போற பொண்ண கவலைப்படாதே, காட்டு புலி வழி முறிக்கும் கலங்கி நிற்காதே. தேவரையா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, தேவரையா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. முக்குளத்து சிங்கங்களே, முடிசூட மன்னர்களே, படை வளர்த்த தங்கங்களே, பசும்பொன் தேவரையா சிங்கங்களே, படை வளர்த்த தங்கங்களே, பசும்பொன் ஐயா வாரிசுகளே. காட்டு வழி போற பொண்ண கவலைப்படாதே, காட்டு புலி வழி முறிக்கும் கலங்கி நிற்காதே. வெள்ளாங்குளம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, வெள்ளாங்குளம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. உக்கிரபாண்டி பெற்ற மகன், படை வளர்த்த தங்க மகன், உக்கிரபாண்டி பெற்ற மகன், படை வளர்த்த தங்க மகன், மக்களுக்காக உழைத்த நம்ம பசும்பொன் தேவரையா. ஆமா, மக்களுக்காக உழைத்த நம்ம பசும்பொன் தேவரையா. காட்டு வழி போற பொண்ண கவலைப்படாதே, காட்டு புலி வழி முறிக்கும் கலங்கி நிற்காதே. தேவரையா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. நம்ம வெள்ளாங்குளம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, தேவரையா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு.